இது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் தடை படுறவங்களுக்கு இது இது முக்கியமான ஒரு பதிவா இருக்கும். என்னன்னா, மாங்கல்ய பாக்கியம் இல்லாத சில பெண்களுக்கு இருப்பாங்க. அதே மாரி ஆண்களுக்கும் கல்யாண விஷயத்துல நல்லா வரன் அமையாது. தள்ளி தள்ளி போகும். அதுக்கு நீங்க ஏதோ ஜோசியர பார்த்து பரிகாரம் எடுப்பீங்க, செய்வீங்க. ஆனா இருந்தாலும் சரியான அ பொண்ணு அமையாம போகும். மாப்பிள்ளைக்கும் அது மாரி இருக்கும். ஆனா, இத ஒரு முறை உண்டு. பரிகார முறை. இந்த பரிகார முறை நீங்க செஞ்சீங்கனாலே, நீங்க யார்கிட்டயும் எதுவும் தேடி போக தேவையில்ல. ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். டக்குனு கல்யாணம் ஆயிடும். எல்லாமே தினம் முதல்ல நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் முறையா இருக்குது என்னன்னு சொன்னா, தெய்வ சக்தி நம்பணும். அந்த தெய்வ சக்தி எப்படிப்பட்ட இடத்துல இருக்குது? அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். சரி அந்த தெய்வ சக்தி எந்த இடத்துல இருக்கு? சில பேர் சொல்லுவாங்களான்னா, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அந்த இடத்துக்கு அவங்க யாருக்குமே தெரியாம அவங்க மட்டும் போயிட்டு, அதுக்குரிய பரிகாரம் செஞ்சுட்டு கூடிய நபர்களா இருப்பாங்க. ஆனா, நான் மக்களுக்காக தெளிவா சொல்லிடுறேன். இது என்னன்னா, காளஹஸ்திரி இருக்கு இல்லையா? ஆந்திரால. திருப்பதி பக்கத்துல காளஹஸ்திரின்னு இருக்கு. அந்த இடத்துல தான் ராகு, கேது தோஷம் பரிகாரம் பண்ணுவாங்க. ஆனால், அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள போ வேண்டியது இருக்கும். அங்க என்னன்னா, வெயிலிங்கால கோணான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. நீங்க அப்படியே கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த இடத்த. அங்க நிந்து அதாவது காலேஜ்ல இறங்கிட்டு, அங்கருந்து ஆட்டோ புடிச்சு, நீங்க அந்த மலை அடிவாரத்துக்கு நீங்க போணும். ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள வரும். போனீங்கன்னா, அங்க வெயிலிங்கால் கோனான்னு சொல்லிட்டு வெளிய போர்டு போட்டிருக்கும். அங்கருந்து படிக்கட்டு ஏறணும். ஒரு 1 1/2 ஹவர் நடப்பாதை. நடந்து போணும். அங்க போகும்போது சிவனோட லிங்கம் இருக்கும். என்னன்னா, அந்த லிங்கத்துல 1000 சிவலிங்கங்கள் சின்ன சின்னதா பதிச்சிருப்பாங்க. ரொம்ப மகத்துவமானது. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அங்க காமாட்சி அம்மா ஒரு சிலையும் அங்க இருக்கு. அங்க போயிட்டு நீங்க ஐயாவ வணங்கிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, அங்கருந்து கொஞ்சம் கீழ இறங்கும்போது, அங்க கண்ணு குடுத்தர் கண்ணப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா? கண்ணப்பர். கண்ணப்பர் தவம் பண்ண இடம். சிவன நோக்கி தவம் பண்ணார்ல, அந்த இடம் தான் அது. அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் மாரி இருக்கும். அந்த குளத்தோட பேரு என்ன? நாகலோக குளம்ன்னு சொல்லுவாங்க. நாக தேவதைகள் குளிக்கக்கூடிய குளம்ன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தண்ணி எடுத்து எந்த நபருக்கு தோஷம் பரிகாரம் பண்ணமோ, அந்த நபருக்கு 9 குடம் தண்ணி ஊத்தணும். முதல்ல போகும்போது அந்த குளத்துல குளிக்கலாம். அந்த மாரி இருந்தது. இப்ப அதுக்கு தடைகள் போட்டு கம்பி வேலிகள் போட்டிருக்காங்க. ஆனா, அதுலேருந்து உபரி நீர் வெளிய வரும். பக்கத்திலேயே வரும். அங்க குடங்கள் எடுத்துன்னு போயிட்டு 9 குடம் தண்ணி அவங்க தலையில ஊத்தி, அது பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ண எப்படின்னா, ஒரு வெத்தல, எள்ளு, ரூ. 1 காயினு எடுத்து எந்த நபருக்கு நம்ம பரிகாரம் பண்றோமோ, அந்த நபர் தலையில வச்சு, அது வெத்தல, எள்ளு அது மேல ரூ. 1 காயின் வச்சு, அந்த மாரி 9 வாட்டி அந்த தண்ணி ஊத்தணும். 9 குடம் தண்ணி ஊத்தணும். ஊத்தும்போது அவங்களுக்கு தோஷ பரிகாரம் நிவர்த்தி ஆகும். கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம். ஆனா உடனே கல்யாணம் நடக்கும். என்ன காரணம்னு சொன்னா, அந்த இடத்துல லவகுஷா சொல்லிட்டு ராமர் பசங்க. அந்த காலத்திலேயே அங்க பரிகார ஸ்தலமா தேர்ந்தெடுத்து, அங்க பரிகாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க சிலைகள் அங்க இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே. அது தவிர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பரத்வாஜ முனிவர் இருப்பாரு. அவர் தவம் பண்ண இடம் அது. பரத்வாஜ முனிவர். ஏன்னா, அவரு தான் அந்த இடத்த உருவாக்குனார். ரொம்ப முக்கியமானது. அதனால
யாருக்காவது கல்யாணம் தடைப்பட்டுருக்கோ, நீங்க போங்க அந்த இடத்துக்கு. போயிட்டு உங்க தோஷம் பரிகாரம் பண்ணி உங்க கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. நான் தெளிவா சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!